காயத்ரி பிரான்ஸ் டைரக்டர். என்னோட அப்ளைன் வந்து பிரான்ஸ் டைரக்டர் சிவமூர்த்தி பிரதர். விஸ்டேஜ் விஸ்னரி ஸ்கை 2 டீம்ல இருந்து வரேன். நான் விஸ்டேஜ் வர்றதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன்னா, சார் எனக்கு வந்து 17 ஏஜ்ல எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. அதாவது அப்போ எனக்கு மேரேஜ் ஆக போகுதுன்னு எனக்கே தெரியாது. இது ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தோம். அப்போ வந்து எங்க அம்மா அப்பாவோட மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தோம். அப்ப திடீர்னு வந்து இது என்னது கல்யாண பொண்ணு இல்ல. அப்போ திடீர்னு வந்து எனக்கு 17 ஏஜ் தான். எல்லாரும் கன்வின்ஸ் பண்ணி அந்த கல்யாண மண்டபத்திலே டக்குன்னு எல்லாரும் கன்வின்ஸ் பண்ணி உங்க பொண்ணு கொடுங்கன்னு எல்லாம் பேசி அந்த ஸ்பாட்லயே எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. எனக்கே கல்யாணம் நடக்குது, எங்க அப்பா அம்மா நல்ல பையன், ஒரே பையன், நல்லா பாத்துக்குவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்பாட்லயே எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. ஓகே, அப்ப என் மாமனார் வந்து ஹெட் மாஸ்டர், ஸ்கூல் ஹெட் மாஸ்டர். நான் படிக்கணும்னு ஆசைப்பட்டு சொல்லி கேட்டேன். ஓகேம்மா நீ +2 முடிச்சிருக்கேன், ஓகே காலேஜ் நான் படிக்கணும்னு சொல்லி கேட்டப்போ சரி ஓகே நீ படிமா அப்படின்னு சொல்லிதான் எனக்கு கல்யாணம் பண்ணாங்க. ஆனா வந்து அப்போ எங்க அப்பா கையில எந்த நகையுமே இல்ல. நகையே இப்போதைக்கு என் கையில எந்த நகையும் இல்ல. ஆனா நீங்க பொண்ணு கேக்குறீங்க, சரி நான் குடுக்குறேன். ஆனா ஆனா நகையெல்லாம் இப்ப கேட்காதீங்க, இப்ப என் கையில ஒண்ணுமே இல்ல அப்படின்னு சொன்னா, சரி சரி பொண்ணை மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போதைக்கு மட்டும் அவங்க பேசி கல்யாணம் பண்ணிட்டாங்க. ஆனா கல்யாணம் பண்ணி போன உடனே அப்பதான் எங்க மாமியார் கொஞ்சம் கொஞ்சமா அவங்களோட இதை காமிச்சாங்க. நகை போடாம வந்திருக்க, ஒண்ணுமே இல்லாதவ வீட்டுக்கு வந்திருக்கா, எதுக்குமே லாக்கி இல்ல அப்படின்னுட்டு அவங்களுக்கு ஒரு தாட். ஏன்னா அவங்க பார்த்த பொண்ணு ரொம்ப ரொம்ப கோடீஸ்வரியான பொண்ணு. ஆனா அவங்க டக்குன்னு கல்யாண மண்டபத்தை விட்டு போயிட்டாங்க. அதனால வந்து ரொம்ப ரொம்ப கோடீஸ்வரான பொண்ணு, இவ எதுவுமே இல்ல அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் எனக்கு குத்தி குத்தி எடுப்பாங்க. அதையுமே நான் தாண்டிதான் வந்துட்டு இருந்தேன். சரி ஓகேன்னுட்டு அப்புறமா தான் எங்க அம்மா அப்பாவுக்கு தெரிஞ்சது. ஓகே இவங்க நல்ல ஃபேமிலி இல்ல போலியே, நம்ம பொண்ணு டக்குன்னு ஏதோ ஒரு இதுக்காக மானம் போக கூடாதுன்னு டக்குன்னு கல்யாணம் பண்ணி வச்சுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு எங்க அம்மா அப்பா ஒவ்வொரு நாளும் இப்ப வரைக்கும் அழுதுட்டு தான் இருக்காங்க. சரி நானும் எவ்வளவோ வந்து போராடி பார்த்தேன். எங்க மாமியார் கிட்ட டெய்லியுமே சண்டை வரும், எவ்வளவோ போராடி பார்த்தேன். அப்ப கூட திடீர்னு வந்து சரி எங்க ஹஸ்பண்ட் வந்து ஒரு பிசினஸ் தான் பண்ணிட்டு இருந்தாரு, எலக்ட்ரிக்கல் ஷாப் வச்சிருந்தாரு, நல்லா தான் ஓடிட்டு இருந்து 5 இயர்ஸ். அப்புறம் தான் எனக்கு 2 பசங்க, ரெண்டு ரெண்டு பையன். அப்புறம் எனக்கு பையன் பிறந்துச்சு. 5 இயர்ஸ் வந்து இப்படியேதான் போயிட்டு இருந்துச்சு. நான் கேட்டேன், ஏமாம்மா நான் படிக்கணும்னு ஆசைப்படுறேன், நீங்க படிக்க வைக்க மாட்டீங்க. இல்லம்மா நீ என் கடையை பாத்துக்கோ, அதுதான் உனக்கு பெஸ்ட், நீ கடையில உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஏங்க உங்க அப்பா எனக்கு படிக்க வைக்கிறேன்னு சொல்லிதான் கல்யாணம் பண்ணாரு, உங்களை நான் பார்க்காமலே கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், எப்படி இதெல்லாம் யோசிக்க மாட்டீங்களா அப்படின்னு. இல்ல பிசினஸ் பண்றதுதான், என் கடை பாத்துக்கோ அதுவே நீ போதும் அப்படின்னு சொல்லி என்ன அப்படியே இது பண்ணிட்டாங்க. சரி நானும் அதையே பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே நானும் அந்த மைண்ட் செட்டுக்கு மாறிட்டேன். அப்புறமா குழந்தைங்களை பாத்துக்கிறது இப்படிதான் என் சர்க்கிள் இருந்துச்சு. திடீர்னு ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு என் மாமனார் மாமியார் வந்து என்ன பண்ணாங்கன்னா, அவருங்க வந்து நல்லா வந்து பிசினஸ் போயிட்டு இருந்த இடத்துல ஒரு லாஸ் பண்ணிட்டாங்க. கடை போச்சு, வீடு போச்சு, சொத்து போச்சு, எல்லாமே போச்சு. ஒரு ரூபாய் கூட கையில இல்லாம கடை மொத்தமா வந்து கடங்காரங்க வந்து புடுங்கிட்டு போயிட்டாங்க. வீடும் போச்சு, எல்லாமே. இது வந்து என் ஹஸ்பண்டுக்கு தெரியாமலே என் மாமனார் வந்து எங்கேயோ உங்க தங்கச்சி பொண்ணுக்கு கொடுத்து லாஸ் பண்ணிட்டாரு. அதெல்லாம் எதுவுமே தெரியாம அப்புறம் தான் என் ஹஸ்பண்டுக்கு தெரிஞ்சது. அப்போ நீயும் தங்கச்சி பொண்ணுக்கு கொடுக்கறதுக்கு இப்படி வந்து என் கடையை இந்த மாதிரி பண்ணிட்டியப்பா அப்படின்னா, இல்லடா மன்னிச்சிருடா அப்படின்னு. கடை வந்து கடங்காரங்க புடுங்கிட்டு போயிட்டாங்க. திடீர்னு வந்து கடங்காரங்க வந்து வீட்டுக்கு வருவாங்க. வாடகை வீட்டுலதான் குடியிருந்தோம். அது டெய்லி கடங்காரங்க வீட்டுக்கு வந்து வந்து வாடகை வீட்டுல வந்து இருக்கிறதுனால வந்து டெய்லி கடன் கடன் கொடு, காசு கொடுன்னு கேட்பாங்க. அப்ப என் மாமனார் மாமியார் இதெல்லாம் பாத்துட்டு இருந்தா முடியலன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் என்னையும் ஹஸ்பண்டையும் குழந்தைங்களை விட்டுட்டு அவங்க 2 பேரும் தங்கச்சி வீட்டுல போய் உட்காந்துட்டாங்க. இத ஒவ்வொரு நாளும் நானும் என் பசங்களும் என் ஹஸ்பண்ட் தான் 4 பேர் ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தோம். அப்ப கூட என் ஹஸ்பண்ட், நீ உங்க அம்மா வீட்டுக்கு போயிரு, நீ இங்க இருக்காத, இங்க இருந்தா டெய்லி கடங்காரங்க வராங்க, போயிருன்னு சொன்னாரு. இல்ல நான் போக மாட்டேன், எப்படி இருந்தாலும் உன் கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்க அம்மா அப்பா வந்து கூட கூப்பிட்டு பார்த்தாங்க. வந்துரு வீட்டுக்கு வந்துரு, நீ இல்ல நான் போக மாட்டேம்மா, நான் உன் கூட தான் இவர் கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படி கஷ்டப்பட்டேன். அப்படி ஒரு கஷ்டப்பட்டதை பார்த்துட்டு அப்புறம் என் ஹஸ்பண்ட் சரி இது என்னது ஒரு நாள் வந்து கடங்காரங்க வீட்டுக்கு வரும்போது என் 2 குழந்தைங்களையும் ஒரு ரூம்ல வச்சு பூட்டிட்டாரு. ஏன்னா குழந்தைங்களை தூக்கிட்டு போயிருவாங்களோ ஒரு பயம். இந்த மாதிரிலாம் நிறைய கஷ்டப்பட்டு இருக்கேன். இவங்க பாட்டுக்கு விட்டுட்டு கடத்துக்கு விட்டுட்டு இப்ப எங்க அப்பா அம்மா போயிட்டாங்க. ஒவ்வொரு நாளும் பதில் சொல்லிக்கிட்டே இருந்தாரு. எதுவுமே இல்லாம இப்படி இருக்கோமே காசுக்கு. அப்புறமா வீடு வாடகை விட்டவர் நீங்க வீட்டை காலி பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. வேற வழியே இல்லாம போட்டிருந்த ட்ரெஸ்ஸோட நடு தெருவுக்கு சாப்பாட்டுக்கே வழி இல்லாம அப்படி நடு தெருக்கு 2 குழந்தைங்களும் என் ஹஸ்பண்டோட நான் நடு தெருக்கு வந்து நின்னுட்டோம். அப்ப வேற வழி இல்லாம எங்க சின்ன மாமியார் மாமனாரு கூப்பிட்டாங்க. சரி வா நீங்க வந்து எங்க வீட்டுல தங்கி இருங்க அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போனாங்க.
சரி வான்னு சொல்லிட்டு கூட்டு போயிட்டு, அவங்க என்னதான் நம்ம வீட்டுல இருக்கிற மாதிரி ஒரு இருக்குமா, அங்க போயிட்டு நம்ம போய் இருக்குப்போ அவங்களோட தம்பி அவங்க வீட்டு மருமக எல்லாரும் பார்க்கும்போது எப்படி அவங்க போடும்போதுதான் நாங்க சாப்பிடணும். எனக்கு பரவாயில்ல, என் பசங்களுக்கு அப்படி இருக்கும்போது அந்த மாதிரிலாம் நான் கஷ்டப்பட்டிருந்தேன். அவங்க வீட்டுல வந்து நான் போன உடனே வேலைக்காரி நிப்பாட்டிட்டாங்க. நான் தான் அவங்க வீட்டுல எல்லா வேலையுமே செய்வேன். வேலை செஞ்சுட்டு என் பசங்களுக்கு சாப்பாடு கொடுப்பாங்க. அவங்க போடும்போதுதான் என் பசங்களுமே சாப்பிடணும். அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். நடா இது அந்த மாதிரிலாம் நான் நிறைய டைம் நான் சாப்பிடாமலே இருந்திருக்கேன். என் பசங்களுக்கு மட்டும் சாப்பாடு கொடுத்துட்டு அப்படி ஒரு 2, 3 மாசம் அங்க இருந்தோம். அப்புறமா என் ஹஸ்பண்ட் டெய்லி வேலை போய் தேடுவாரு. ஒசூர்ல தான் வேலை போய் எல்லா கம்பெனிலயும் தேடி தேடி ஏறி ஏறி இறங்குவாரு. வேலை கிடைக்கல வேலை கிடைக்கலன்னு சொல்லுவாரு. சரி ஓகேங்க பாத்துக்கல விடுங்க அப்படின்னுட்டு அப்ப கூட எங்க அப்பா அம்மா கூப்பிட்டாங்க. நான் அப்பயுமே போல. சரி ஓகே இதுக்கப்புறம் பாத்துட்டு இருந்தா சும்மா இருக்க முடியாது. நீ உங்க அம்மா வீட்டுக்கு போகாதவா, நம்ம தனியா ஒரு வீடு எடுத்து உங்க அம்மா ஊர்லயே தங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து எங்க அம்மா ஊர் சைட்ல இங்க வந்துட்டோம். வந்ததுக்கு அப்புறமா சரின்ட்டு அப்புறமா அவங்க அப்பா அம்மா கிட்ட இங்க பாருங்கப்பா, நீங்க சொன்னீங்க கடை பாத்துக்கோன்னு சொன்னீங்க. அதனால வந்து என் பொண்டாட்டியை நான் படிக்க வைக்கல. +2 முடிச்சிருக்கேன். இதுக்கப்புறம் நானே காலேஜ் படிக்க வைக்கிறேன். அப்படியே என்னடா இப்ப என்னடா சொல்ற, என்ன படிக்க வைக்கிறேன்ற, அதெல்லாம் முடியாது. நீங்க என் கடை லாஸ் பண்ணிட்டீங்க, வீட்டையும் லாஸ் பண்ணிட்டீங்க, எதுவுமே இல்ல. நீங்க சொன்னன்றதுக்காக நான் படிக்க வைக்காம விட்டுட்டேன். நான் பண்ண தப்பே பெரிய தப்பு அதுதான். அதனால நான் வந்து அவளை படிக்க வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு படிக்க வைக்கிறதுக்கு சரி ஓகே நீ என்ன படிக்கணும்னு நினைக்கிறேன், நான் நர்சிங் படிக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொன்னேன். சரி ஓகே மெடிக்கல் சர்ஜிக்கல் நர்சிங்னு சொல்லிட்டு 3 இயர்ஸ் வந்து காலேஜ்ல சேர்ந்து நான் படிக்கிறேன். அப்ப வந்து ஓகே காலேஜ்ல படிக்கும் போது நல்லா ஃபர்ஸ்ட் இயர் நல்லா படிச்சேன். நல்லா மார்க் ஸ்கோர் பண்ணேன். செகண்ட் இயர் படிச்சேன். செகண்ட் இயர் படிக்கும் போது 3 lakhs 3 lakhs சொல்லையா 3 lakhs என் ஹஸ்பண்டே கொஞ்சம் அந்த ஒரு இடம் மட்டும் எனக்குள்ள இருந்துச்சு. அதனால வந்து நான் அப்படியே கஷ்டப்பட்டு படிச்சேன். தேர்ட் இயர்ல வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்றாங்க. இப்ப செகண்ட் இயர்ல யார் ஃபைனல் இயர்ல இப்போ வந்து செகண்ட் இயர் லாஸ்ட்ல யார் நல்லா ஸ்கோர் பண்றீங்க, தேர்ட் இயர்ல நீங்க ஸ்காலர்ஷிப்ல ஃப்ரீயாவே நீங்க படிச்சுக்கலாம். காலேஜ் ஃபீஸ் கட்டுது. அப்பா நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிப்பா, இதை நம்ம எடுத்து கண்டிப்பா சின்சியரா படிச்சு நல்லா பகலா படிச்சு நம்ம உழைச்சு படிச்சிடணும்டான்னு நினைச்சு நைட் எல்லாம் என் மேம் வந்து சொல்லுவாங்க, நீ என்ன பண்ணுவியோ தெரியாது, பகலா நீ உழைச்சு இந்த ஸ்காலர்ஷிப்பை வாங்கியே தீரணும், நீ அந்த பணத்தை வந்து எப்படியோ வாங்கியே தீரணும்னு சொன்னாங்க. சரி ஓகேன்ட்டு நான் கஷ்டப்பட்டு வீடியோ கால் மூலியமா கூட மேம் எனக்கு கிளாஸ் எடுத்திருக்காங்க. 1 மணி 2 மணி 3 மணி எல்லாம் படிச்சிருக்கேன். அப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு படிச்சு படிச்சு அப்படியே கிளாஸ்ல இருந்து காலேஜ் ஃபர்ஸ்ட் டாப்பரா வந்தேன். நிறைய வந்து காலேஜே எனக்கு வந்து பெரிய காலேஜ் நம்பர் 1 காலேஜா வந்துச்சு. அப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு படிச்சு வந்ததுக்காக ஓகே தேர்ட் இயர்ல எனக்கு ₹1 கூட ஃபீஸ் வாங்கல. அதனால அவங்க காலேஜே எனக்கு ஃபீஸ் கட்டி படிக்க வச்சுட்டாங்க. தேர்ட் இயர்ல நல்லா ஸ்கோர் பண்ணியிருந்தேன். காலேஜ் டாப்பரா வந்தேன். கட் அவுட் எல்லாம் வச்சிருந்தாங்க. ரொம்ப அது எனக்கு இதா இருந்துச்சு. ஓகேமா கரஸ்பாண்டன்ட் சார் நீ முடிச்சுட்ட, ஓகே கரஸ்பாண்டன்ட் சார் என்கிட்ட வந்து கேட்டாங்க. சரிம்மா நீ இந்த காலேஜ்ல படிச்ச பொண்ணு, நீ இங்கே ப்ரொஃபஸரா ஒர்க் பண்ணிடுமா அப்படின்னு சொன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. ஓகே இதை விட நமக்கு நல்ல சான்ஸே கிடைக்கல. ஓகே நம்ம லைஃப் மாறிடுச்சுடா. இவ்வளவு கஷ்டத்துக்கு அப்புறம் நம்ம லைஃப் மாறிடுச்சு நினைச்சிட்டு நான் ஜாயின் பண்ணிட்டேன். நல்லா கிளாஸ் எடுத்தேன். என்னை மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நான் நிறைய உருவாக்குனேன். அதுக்கப்புறம் வந்து அப்புறமா வந்து ஃபர்ஸ்ட் மந்த் சேலரி வந்து சார் எவ்வளவு சார் சேலரி ஹஸ்பண்ட் கேட்டாரு. பாத்துக்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஜாயின் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் மந்த் சேலரி வாங்கும். மேமுக்கு எப்படி 20,000 25,000 இருக்கும், நமக்கு ஒரு 15,000 ரூபாய் கிடைக்கும் அப்படின்னு நினைச்சுதான் நான் போனேன். ஆனா அங்க போன உடனே கொஞ்ச நாள் ஃபர்ஸ்ட் மந்த் சேலரி என்னோட சேலரி வெறும் 6,000. என்னடா இது 6,000, 3 லட்சம் ரூபாய் கட்டி படிச்சிருக்கேன், வெறும் 6,000 ரூபாய் சம்பளம் கொடுக்குறாங்களே, ஒரு ப்ரொஃபஸருக்கு இவ்வளவுதான் சம்பளமா அப்படி. அப்புறம் எங்க மேம் கிட்ட கேட்டேன், மேம் உங்களுக்கு எவ்வளவு மேம் சம்பளம் அப்படின்னா 8,500 9,000 தான். மேம் என்ன மேம் சொல்றீங்க அப்படின்னா ஆமாம்மா அப்படின்னா, என்னடா இப்படி சொல்றாங்க, ஒரு ப்ரொஃபஸருக்கு இவ்வளவுதான் சம்பளமா அப்படின்னு நினைச்சிட்டு நானும் அப்புறமா இருந்துட்டு சரி ஓகே கொஞ்ச நாள் அதுவே ஒர்க் பண்ணேன். அப்புறமா இது கொண்டு போய் சம்பளத்தை கொண்டு போய் வீட்டுல நீட்டும் போது என் மாமனார் மாமியார் சிரிக்கிறாங்க. இதுக்குதான் 3 லட்சம் ரூபாய் கட்டி உங்க பொண்டாட்டி படிக்க வச்சியா, இதுக்கு இந்த பணத்தை நானே கொடுத்துட வேண்டாம் மாசம் மாசம் அப்படின்னு சொன்ன உடனே இன்னும் அவருக்கு கோவம் அதிகமாயிடுச்சு. அப்படின்னு இந்த பணத்துக்கு நானே கொடுத்துட்டு போயிருவேன் அப்படின்னு சொன்ன உடனே சரி நீ வந்து படிச்சது நர்சிங் தானே, நீ ஹாஸ்பிட்டல் ஒர்க்குக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா வந்துட்டு ஹாஸ்பிட்டல் ஒர்க்குக்கு போனேன். அங்க போயிட்டு ஃபர்ஸ்ட் மந்த் என்னோட சேலரி 8,000. அதை விட 2,000 தான் அதிகம். அப்பயும் அதேதான் சொன்னாங்க. இருந்தாலும் நான் நைட் டியூட்டி ஒரு நர்ஸுக்கு எப்பவுமே எப்படி இருக்கும், நைட் டியூட்டி பகல் டியூட்டி மாறி மாறி 1 வீக் நைட்டு 1 வீக் பகல், அந்த மாதிரி மாறி மாறி தான் நானும் டியூட்டி பார்த்துட்டே இருந்தேன்.
ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸான ஒரு ஸ்டாஃபா மாறினா நான் என்ன நம்ம இங்க வெஸ்டேஜ் நம்ம ஆசைப்பட்டதை வந்து எந்த அளவுக்கு நம்ம வெறியோட இருக்குமோ அது கண்டிப்பா நம்ம லவ் பண்ணி பண்ணா அது நமக்கு வந்து பண்ணுவோன்ற ஒரு இது இருக்கு. அதனால என் லவ் பண்ணி படிச்சதுனால அது நான் ரொம்ப ரொம்ப விரும்பி படிச்சதுனால ரொம்ப அதை டெடிகேட்டடா பண்ணேன். நிறைய டெலிவரி கேசஸ் பார்ப்பேன், நார்மல் டெலிவரி, சிசேரியன் எல்லாமே நான் டெலிவரிக்கு படிச்சதுனால அவ்வளவு இதா எக்ஸைட்மெண்டா நான் டெய்லி பார்ப்பேன். டாக்டரே இல்லைன்னா கூட நான் டெலிவரி பார்த்திருக்கேன். டாக்டருக்கு லாஸ்ட் மினிட்ல தான் வந்து ஓ முடிஞ்சிருச்சா ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரிலாம் டெலிவரி பார்த்திருக்கேன். அதனால வந்து மேக்சிமம் ஒரு நாளைக்கு நிறைய டெலிவரிஸ் பார்ப்பேன். அந்த மாதிரிலாம் பார்த்து ஓகே எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டாஃபா மாறிட்டேன். ஒரு 3 இயர்ஸ் ஒர்க் பண்ணதுனால அப்போ என்னோட சேலரி 10,000 மாறிச்சு. அப்போ என்னோட சேலரி 10,000 2,000 எக்ஸ்ட்ரா ஆனதுனால 10,000 மாறிடுச்சு. சரி ஓகே 10,000 ஆயிடுச்சு. ஓகே இப்படியே நீ நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டாஃப் ஆயிரு, இன்னும் நல்லா உனக்கு சேலரி வரும் அப்படின்னு என் ஹஸ்பண்ட் சொன்னாரு. அப்படியே என் பசங்களையும் மாறி மாறி பாத்துக்குவாங்க. ஒரு வாரம் நைட்டு ஒரு வாரம் பகல். திடீர்னு ஒரு நாள் வந்து என் பையனுக்கு ஹை ஃபீவர், நைட்டு ஹை ஃபீவரு. இல்லைங்க இங்க மாதிரி பாருங்க, நான் ஹாஸ்பிட்டல்ல லீவு கேட்கிறேன், நீங்க பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் லீவ் கேட்கிறேன். சூப்பர்வைசர் என்னன்றாரு, ஓகே லீவ் எல்லாம் தர முடியாது, நீ போய் என்ன இதெல்லாம் வேற யாராவது ஸ்டாஃபை மாத்தி விட்டுட்டு நீ போ அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி ஓகேட்டு நான் எவ்வளவு கெஞ்சுறேன், எல்லா ஸ்டாஃப்ஸ் கிட்டே கெஞ்சுறேன், ப்ளீஸ் என் பையனுக்கு உடம்பு சரியில்லை, இந்த டியூட்டியை நீங்க மாத்தி கொடுங்க, நான் எக்ஸ்ட்ரா டியூட்டி கூட உங்க டியூட்டி நான் சேர்த்து பாத்துக்கிறேன் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கெஞ்சி கேட்கிறேன். ஒரு ஸ்டாஃப் கூட எனக்காக ஹெல்ப் பண்ணி மாத்திக்கல. ஒரு ஸ்டாஃப் கூட எனக்காக மாத்திக்கவே இல்லை. ப்ளீஸ் என்னால வந்து எக்ஸ்ட்ரா டியூட்டி கூட நான் பண்ணிக்கிறேன், என் பையனுக்கு உடம்பு சரியில்லை, ஹை ஃபீவரா இருக்கு, புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி கேட்டப்போ இல்ல ஏன்னா இன்னைக்கு நைட்டு டெலிவரி கேஸ், அதை டெலிவரி கேஸ் ஹேண்டில் பண்ண முடியாம யாருமே ஒத்துக்கல. ஏன்னா வந்து நீதான் டெலிவரி பாக்கணும் நைட் டியூட்டில, அதனால நீயே பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு டெலிவரி கேஸ் 2 இருக்கு, நீ தான் பாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே புரிஞ்சுக்கிட்டதுனால தெரியுன்றதுனால யாருமே ஒத்துக்கல. சரி வேற வழியே இல்லை ஹஸ்பண்ட, சரி நான் பாத்துக்கிறேன், நான் ஆபீஸ் விட்டு வந்தானே நான் பாத்துக்கிறேன், நீ நைட் டியூட்டி தானே நீ போய்க்கோ அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரின்னுட்டு நான் என் மாமியார்ட்டையும் சொல்றேன், அத்தை பாருங்கத்தா 4 hours ஒன்ஸ் மருந்து ஊத்தணும். என் ஹஸ்பண்ட்டையும் சொல்றேன், நைட் ஆனா நான் போன் பண்றேன், போன் தயவு செய்து எடுங்க, கெஞ்சி கேட்கிறேன். அப்படின்னாங்க. என் ஹஸ்பண்ட் சரி நான் தூங்கல நீ போடி அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாரு. நானும் போயிட்டேன். ஆனா அங்க போனதுக்கு அப்புறம் ஒரு அம்மாவா நான் எவ்வளவு தவிச்சேன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போயிட்டு ஆபரேஷன் தேட்டருக்கு சார் வந்து கால் பண்ணி எல்லாம் ரெடியா அப்படின்னு கேட்கறான். ரெடி சார் அப்படின்ட்டு நான் ஆபரேஷனுக்கு பேஷண்ட்டை ஷிஃப்ட் பண்ணிட்டேன். எல்லாம் ரெடியா காத்துட்டு இருக்கேன். ஆபரேஷன் தேட்டருக்குள்ள உள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சிசரின்னா கண்டிப்பா 1.5 hours 2 hours ஆகும். அப்படி இருக்கும்போது கால் பண்ணி சொல்லிடலாம், மருந்து ஊத்த சொல்லிடலான்ட்டு ஆபரேஷன் தியேட்டருக்குள்ள போறதுக்கு முன்னாடி கால் பண்றேன், இவர் போன் எடுக்க மாட்டேங்கிறாரு. அப்படி தவிச்சு அழுற ஒரு அம்மாவா நான் எவ்வளவு அழுதேன்னு எனக்கு தான் தெரியும். ஒரு போன் எடுக்க மாட்டேங்கிறாரு, மருந்து ஊத்துறதுக்கு எவ்வளவு கெஞ்சிட்டு இருக்கு, அவ்வளவு சொல்லி 12:30 மணி போன் எடுக்க மாட்டேங்கிறாரு, என்ன பண்றது தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ரெடியா அப்படின்னு டாக்டர் கூப்பிடுறாரு. அப்புறம் கட் பண்ணிட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆபரேஷன். ஆனா அந்த டைம்ல வந்து என்னதான் நமக்கு கஷ்டம் இருந்தாலும் ஒரு பேஷண்ட் வரும்போது நம்மளோட மைண்ட் எல்லாம் இது பண்ணிட்டு அங்கதான் பார்த்தாகணும். ஏன்னா ஒரு 2 உயிர் இல்லையா, பார்த்தாகணும். அதனால வந்து கரெக்டா நான் கான்சென்ட்ரேட்டா அதை பார்த்து அவங்களுக்கு 2 பேரையும் சிசரின் பண்ணி எடுத்து பேஷண்ட்டை ஷிஃப்ட் பண்ணி விட்டுட்டு குடுகுடுன்னு ஆபரேஷன் முடிச்சுட்டு கீழே வந்து பாக்குறேன். போன் பண்ணிக்கிட்டே இருக்கேன். பார்மசில இருக்கிற ஒரு பிரதர் வந்து என்ன சிஸ்டர் ரொம்ப பதட்டமா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு என்கிட்ட. இல்ல பிரதர், இந்த மாதிரி என் பையனுக்கு உடம்பு சரியில்லை, 1:30 மணி டைம் அப்போ. பிரதர் என் பையனுக்கு உடம்பு சரியில்லை, வீட்டுல இருந்து நான் போன் பண்ணிக்கிட்டே இருக்கேன், என் ஹஸ்பண்ட் போன் எடுக்க மாட்டேங்கிறாங்க, என் மாமியார் கட் பண்றாங்க, வேணும்ட்டே கட் பண்றாங்க, எனக்கு என்ன பண்றது தெரியல அப்படின்னு சொல்லி சொல்றேன். பிரதர் நான் உங்க கிட்ட ஒரே ஒரு ஹெல்ப் கேட்கிறேன், அழுதுட்டே கேட்கிறேன். சிஸ்டர் சொல்லுங்க அப்படிதான். எனக்கு வந்து தயவு செய்து எனக்கு கூட்டிட்டு போறீங்களா ப்ளீஸ், என் வீடு பக்கத்துலதான் இருக்கு, வீட்டுக்கு போகணும், என் பையனை பாக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறேன். சரி ஓகே சிஸ்டர் சரி வாங்கன்னு சொல்லிட்டு கேமரா இருக்கு அதை பத்திலாம் நான் கவலையே படல. ஏன்னா ஒரு அம்மாவா அந்த இடத்துல எனக்கு அந்த அந்த நேரத்துல எதுவுமே எனக்கு மைண்ட் ஒர்க் ஆகல. ஹாஸ்பிட்டல் விட்டு நான் உடனே வெளியே வந்துட்டேன். டக்குனு 1:30 மணி வெளியே வந்தது. எனக்கு அந்த டைம்ல எனக்கு வேற வழி தெரியாம அவரோட நான் வீட்டுக்கு வரேன். வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் கதவு தட்டுற அப்புறமா ஜன்னல் வழியா என்னடி இப்ப வந்திருக்க அப்படின்னா, இல்ல நீங்க மருந்து ஊத்த சொல்லி போன் பண்ணிக்கிட்டே இருக்கேன், போன் எடுக்க மாட்டேங்க, சாரிப்பா மறந்து தூங்கிட்டேன், அசால்ட்டா சொல்றீங்க அப்படின்னு. அப்புறமா தொட்டு பார்த்தா ஹை ஃபீவர், அப்படியே அழுவுறா, 100 டிகிரிக்கு மேல காய்ச்சல் அடிக்குது, ஹை ஃபீவர். இன்னும் கொஞ்ச நேரம் விட்டுருந்தா பையனுக்கு ஃபிட்ஸே வந்திருக்கும். என்னடா இப்படி எல்லாம் பண்றாங்களே அப்படின்ட்டு மாமியாருக்கு நீ போன் பண்ணா நான் எடுக்கணுமா, எனக்கு வேற வேலையே இல்ல பாரு அப்படின்னு சொல்றாங்க. இதை விட எனக்கு அப்படியே ரொம்ப அழுதுட்டு சரிங்க மருந்து ஊத்துங்க, சரி சரி நீ பாத்து பத்திரமா போ, நான் மருந்து ஊத்தி தூங்க வச்சுக்க. என் பையன் அழுவுறான், அம்மா அம்மான்னு அழுவுறான். எனக்கு போன்றாங்க, எனக்கு வழியே தெரியல, ஹாஸ்பிட்டல் விட்டு வேற வந்துட்டோம். சரி பாத்துக்கோங்க நான் காலையில வந்துடுறேன்னு சொல்லிட்டு அப்புறமா அவரோட நான் ஹாஸ்பிட்டலுக்கு மறுபடியும் வந்துட்டேன். சரி சிஸ்டர் இது இப்படிதான் இருக்கும், நம்ம லைஃபே இப்படிதான் சிஸ்டர், என்ன பண்றது, நம்ம வந்து கஷ்டப்பட்டு நம்ம உழைச்சாதான் நம்ம பிள்ளைங்க பசங்க எல்லாம் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கிளம்பிட்டா. நான் வார்டுல உட்காந்துட்டு அழுவுறேன், என்ன பண்றது தெரியல.
என்னடா இது பெத்த பிள்ளையை பார்க்க விட இப்படி ஓடிக்கிட்டே இருக்க, கஷ்டப்படுறதே அவங்களுக்காக தான் அப்படின்னு சொல்லி அழுதுட்டே இருக்கேன். அப்ப அந்த நைட்டு ஃபுல்லா நான் திங்க் பண்ணி யோசிச்சு, இந்த வேலையை நம்ம பார்க்கணுமா, நம்ம சம்பாதிக்கிறதே பிள்ளைங்களுக்காக தான், இந்த வேலையை நம்ம பார்த்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு யோசிச்சு அப்புறமா வந்து அப்ப நான் சொல்லல, அந்த மாசம் மட்டும் நான் ஒர்க் பண்ணி கொடுத்துட்டு சேலரி வாங்கிட்டு இந்த ஜாபை நான் ரிசைன் பண்றேன். ஏன்னா என் ஹஸ்பண்ட சொல்லல, வீட்டுல யாருக்கிட்டயுமே நான் சொல்லல, ஜாபை நான் ரிசைன் பண்ணிக்கிறேன் சார், டாக்டர்கிட்ட சொல்றேன், சூப்பர்வைட்ட சொல்றேன். அப்படியே டாக்டர் வந்து ஏமா ஏன் ஏன் எதுக்காக ரிசைன் பண்றேன், இல்ல சார் ஏன்னா வந்து எனக்கு இப்போ இந்த மாதிரி என் பையனுக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாம போயிடுது, எனக்கு பாத்துக்க இங்க ஆளுங்க யாரும் இல்ல. இல்லம்மா நான் உனக்கு சம்பளம் கூட ஏத்தி கொடுக்குறேன், அதெல்லாம் இல்ல, நீ ஜாபை ரிசைன் பண்ணாத. அப்படி இல்ல சார் வேணாம் சார், ஜாபை நான் ரிசைன் குயிட் பண்ணிக்கிறேன், வேணாம் நான் அப்புறமா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு, சரிம்மா டெம்பரவரி நீ ரிசைன் பண்ணிக்கோ, திரும்பி நாங்க கூப்பிடும் போது வாமான்னு சொல்லிட்டு அப்போதைக்கு நான் ரிசைன் பண்ணிட்டு வெளியே வந்துட்டேன். அப்புறமா என் ஹஸ்பண்ட் சொல்லும்போது, ஏன் நீ வேலையை விட்டா, இது ஒரு பெரிய விஷயமா, இது பெரிய விஷயம் தான், உங்களுக்கு பெரிய விஷயம் இல்ல, ஆனா எனக்கு பெரிய விஷயம் தான். ஏன்னா சம்பாதிக்கிறதே பசங்களுக்காக தான், அவங்கதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்படி இருக்கும்போது நீங்க பாட்டுக்கு இப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே இப்போதைக்கு ஒரு குழந்தை பெருசானதுக்கு அப்புறம் பாத்துக்கலாம். ஏன்னா சின்ன பையனுக்கு 5 வயசு ஆகுது, பெரிய பையனுக்கு 8 வயசு ஆகுது, ஏன்னா 2 பேரையும் பாத்துக்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்படி இருக்கும்போது நீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே இப்போதைக்கு நீ ஜாப் ரிசைன் பண்ணிக்கோ, அப்புறமா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாரு. நான் 1 மந்த் 2 மந்த் அப்படியே வெயிட் பண்ணேன். என்னடா வீட்டுல வேற வந்து என் மாமியார் பேசிட்டே இருக்காங்க, என் ஹஸ்பண்டும் வேற சம்பளம், ஏன்னா என் ஹஸ்பண்ட் வந்து 10,000 தான் சம்பாதிக்கிறாரு. அவளை வச்சுட்டு நம்மளால வந்து எதுவுமே முடியலையே, என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் சோசியல் மீடியால ஏதாவது ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குமா, நம்ம வீட்டுல இருந்து பார்க்கலாம், ஏதாவது ஒண்ணு பண்ணணும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு தேடும் போதுதான் சிவமூர்த்தி ப்ரோவோட ஆடை நான் பார்த்தேன். அதை பார்த்ததுக்கு அப்புறம் சரி ஓகே அதுல மெசேஜ் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாங்க, நானும் அது மெசேஜ் பண்ணேன். மெசேஜ் பண்ணதுக்கு அப்புறமா ஓகே அவங்க ஈவினிங் எனக்கு மதியானம் நான் மெசேஜ் பண்ணேன், ஈவினிங் எனக்கு கால் பண்ணி எல்டிபி இருக்கு பாருங்கன்னு சொன்னாங்க. ஓகே நானும் அதை பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் நான் பார்த்துட்டேன். பார்த்ததுக்கு அப்புறமா வந்து ஈவினிங் வந்து ஹஸ்பண்ட் நைட் வீட்டுக்கு வந்த உடனே, இந்த மாதிரி ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டியா, இந்த மாதிரி நான் பண்ண போலான்னு நினைக்கிறேன் அப்படி கால் வந்து பேசுறாரு ப்ரோ. பேசும்போது ஹஸ்பண்ட் நானும் 2 பேரும் சேர்ந்து என்கிட்டயும் ஹஸ்பண்ட் இதான் பேசுறாரு. அப்போ கூட நான் வந்து இது இது வந்து நல்லா ட்ரஸ்டபுளா இருக்குமா, எனக்கு டவுட்டாவே இருக்குன்னு தான் சொல்றேன். ஹஸ்பண்ட் வீட்டுல இருக்கிறதுக்கு எதையாவது ஒண்ணு பாரு அப்படின்னு சொல்லி அவர் தான் ஃபர்ஸ்ட் சொன்னாரு. சரி ஓகேன்ட்டு நான் எல்லாமே கொடுத்துட்டேன். ஆனா இமெயில் ஐடி கொடுக்கல, ஏன்னா அதுக்கு எனக்கு ஒரு பயம், இமெயில் ஐடி கொடுக்கும்போது எனக்கு ஏதாவது ஒரு வந்துருமோ, ஏதாவது ஒரு பயமா இருக்குமோன்னு சொல்லிட்டு நான் அப்படி நினைச்சிட்டேன். சரி ஓகே அப்ப மார்னிங் எனக்கு அப்பயும் கேட்கிறாரு, இமெயில் ஐடி கொடுங்க சிஸ்டர் அப்படிமா. அப்ப சரி எல்லாத்தையும் பார்த்தாச்சு, இதையும் பார்ப்போம், சரி லாஸ்டா அப்படி சொல்லிட்டு இமெயில் ஐடி கொடுத்துட்டு அப்புறமா ஐடி கிரியேட் பண்ணி எனக்கு போடுறாங்க. அன்னைக்கு நான் பைலட் பேட்ச் பார்க்கும்போது 5 days இருந்துச்சு. பைலட் பேட்சை பார்த்துட்டு அப்புறமா நான் எனக்கு வந்து டெய்லி 9 to 10 ட்ரைனிங் அட்டன் பார்க்க சரவணன் சார் பேசுறது, அப்புறமா மார்க்கோ ப்ரோ, அஜித் ப்ரோ பேசுற டெய்லி ட்ரைனிங் எல்லாம் பார்க்கும்போது ஓகே இது ட்ரஸ்டபுள் தான் போலயே, நல்ல ஜாப் தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் பேசுறேன். எனக்கு அப்புறமா வந்து ஐடிஸ் எடுக்க சொல்றாரு ப்ரோ, ஐடி எடுக்க சொல்றாரு. அப்பதான் நான் யோசிச்சேன், சரி ஓகே நீங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு இன்வைட் பண்ணணும்னு என்கிட்ட சொன்னாரு. ஓகே ஏன்னா நான் ஆக்சுவலி தமிழ் பொண்ணு இல்ல, ஆந்திரா பொண்ணு, எப்படி நம்ம ஃபேமிலிஸை இன்வைட் பண்றது, ஒருத்தர் கூட தமிழே தெரியாது, தமிழ் மட்டும்தான் எனக்கு பேச தெரியும், எப்படி நம்ம என்ன பண்றது என்ன செய்யறது அப்படின்னு சொல்லும்போது, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் அடுத்தது வந்து ஃப்ரெண்ட்ஸை மட்டும் இன்வைட் பண்றேன், என்னோட ஸ்டாஃப்ஸ், என்னோட ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்ண ஸ்டாஃப்ஸ் எல்லாரும் இன்வைட் பண்றேன். அப்புறம் நான் காலேஜ்ல ஒர்க் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ், என்னோட காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம், பழைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நான் இன்வைட் பண்ணேன். அப்படி இன்வைட் பண்ண என்னோட பேஷண்ட்ஸ் எல்லாம் எவ்வளவு பேர் இருக்காங்கன்னா எனக்கு, ஏன்னா நான் நிறைய வந்து பேஷண்ட் சைட்ஸ் எல்லாம் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க. ஏன்னா நம்ம அந்த அளவுக்கு நம்ம டெடிகேட்டடா ஒர்க் பண்ணும்போது இந்த ஸ்டாஃப் தான் வேணும்னு கேட்கிற அளவுக்கு வந்து நான் அந்த அளவுக்கு ஒர்க் பண்ணியிருக்கேன். அதனால வந்து அப்படின்னும் போது நிறைய பேஷண்ட்ஸ் கிட்டே எனக்கு ஃப்ரெண்டா கிடைச்சாங்க. அவங்க சைட்ல இருந்து நம்பர்ஸ் அவங்க கிட்டயும் நான் இன்வைட் பண்ணேன். அப்படியெல்லாம் இன்வைட் பண்ணதுதான். அதுக்கப்புறமா வந்து சரி ஓகே அதுல இப்போ எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ், நான் 3 பேட்ச் 4 பேட்ச் முடிச்சிருக்கேன். இப்போ எனக்கு கீழே ஒரே ஒரு ஸ்டூடெண்ட் தான் இப்ப எனக்கு கீழே இப்ப வரைக்கும் நின்றுட்டு இருக்காங்க. ஒரே ஒரு ஸ்டூடெண்ட் மட்டும்தான் ஐடியா இப்ப நிக்கிறாங்க. பேஷண்ட் வந்து 3 பேஷண்ட் தான் நிக்கிறாங்க, மீதி எல்லாமே அன்னோன் பர்சன்ஸ் தான். ஒரு 3 பேஷண்ட், ஒரே ஒரு ஸ்டூடெண்ட் தான், மீதி எல்லாருமே அன்னோன் பர்சன்ஸ் தான். எல்லாருமே அப்படி இருக்கும்போது லாஸ்டா ப்ரோ வந்து சரி ஓகே சார் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் முடிச்சிட்டீங்க, இப்போ நீங்க அன்னோன் பர்சன் கிட்ட 8% வந்துட்டீங்க, அன்னோன் பர்சன் கிட்ட நீங்க பேசணும். ப்ரோ இது வரைக்கும் நான் தமிழ் ஆளு கிட்ட பேசுறதே இல்ல, வெளியில வந்து எனக்கு வெளியில எப்படி பேசணும்னே தெரியாது. ஃப்ரெண்ட்ஸ்ன்றது ஒரு அதாவது எப்படின்னா ஸ்டாஃபா ஒர்க் பண்ணிருக்கேன், அது மட்டும் தான் எனக்கு தெரியும். மத்தபடிக்கு நான் எப்படி பேசுவேன், இல்ல சிஸ்டர் உங்களால முடியும்,
ட்ரை பண்ணுங்க, அதை எல்லாரும் எப்படி பேசணும் என்ன பேசணும் ஒவ்வொரு விஷயத்தையும் எனக்காக கைட் பண்ணியிருக்காரு. அந்த மாதிரி வந்து கைட் பண்ணதுனால தான் இந்த இடத்துல நான் பிரான்ஸ் அடிச்சிருக்கேன். அதனால அவர் இல்லைன்னா, அவரோட சப்போர்ட் அண்ட் கைட்னஸ் இல்லைன்னா இந்த இடத்துல நான் பிரான்ஸ் அடிச்சிருக்க வாய்ப்பே இல்லை. சோ இந்த நேரத்துல நான் அவருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க் பண்ணியிருக்கிறேன். தேங்க்யூ சோ மச் பிரதர். ஏன்னா அவரு எப்படி சொல்றது, ஒரு கூட பிறந்த தம்பி எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணி கொண்டு வருவாங்களோ அந்த மாதிரி எனக்கு ஒவ்வொரு இடத்துல டிமோட்டிவேட் ஆகும்போது ரொம்ப எனக்கு சப்போர்ட் பண்ணி இந்த இடத்துல கொண்டு வந்து விட்டுருக்காருன்னா அவரும் என்னோட டவுன்லைன்ஸ் தான் மட்டும்தான் காரணம். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. உங்க சிஸ்டர் இப்படி பேசினா இப்படி வரும், இப்படி பேசுங்க சிஸ்டர், இப்படி பேசுங்க அப்படி பேசுங்க. ஒவ்வொரு ஏன்னா டீம் ஒவ்வொரு டெவலப்மெண்ட் ஆகும்போது என் ஹஸ்பண்ட் வந்து அப்பதான் வந்து, ஏன்னா உனக்கு டெய்லி போன் வந்துகிட்டே இருக்கு. இப்ப இப்ப என்ன, இப்ப நான் 8% வந்துட்டேன், எனக்கு கீழே டீம் உருவாகுது, நான் அப்படிதான் எனக்கு போன் வரும். என்ன வேலை இது, அடிக்கடி போன் வந்துட்டே இருக்கு, அன்னோன் டைம்லயும் போன் வருது, என்ன ஒர்க் இதெல்லாம் ஒண்ணும் எனக்கு புரியல. இல்லங்க, ஃபர்ஸ்ட் நீங்க அப்போ வந்து சப்போர்ட் பண்ணீங்க, என்னங்க இப்ப இப்படி சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க, புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு நான் சொன்னேன். இல்ல இல்ல இதெல்லாம் எனக்கு சரிப்பட்டு வராது, அப்பாவுக்கு தெரிஞ்ச தமிழ் ஆளுங்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன், அப்பாவுக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான் அப்படின்னா. இல்ல இல்ல அப்படி எல்லாம் இல்ல, எல்லாரும் மனுஷங்க தான், அதை நீங்க புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு நான் சொன்னேன். இல்ல அப்படியெல்லாம் சொல்லி எனக்கு ரொம்ப இது டிமோட்டிவேட் பண்ணாரு. அப்ப கூட நான் ப்ரோட்ட சொல்லி ஃபீல் பண்ணும்போது அவர் சொல்லியிருக்காரு, இல்ல இல்ல சிஸ்டர் கண்டிப்பா உங்களால முடியும், அடுத்த லெவலுக்கு நீங்க மூவ் பண்ணி ஆகணும்னா நீங்க அன்னோன் பர்சன் கிட்ட எந்த ப்ராப்ளமும் வராது சிஸ்டர், நீங்க அதை பத்தின ஃபீலே பண்ணாதீங்க, நான் இருக்கேன் சிஸ்டர், நீங்க அடுத்த லெவலுக்கு கண்டிப்பா உங்களால சக்சஸ் பண்ண முடியும், நீங்க நல்லா பேசுறீங்க, அடுத்த லெவலுக்கு வருவீங்க அப்படின்னு சொல்லி ஸ்டெப் பை ஸ்டெப்பா எனக்கு சொல்லி கொடுத்தாரு. நானும் வந்து என் லைஃப் லைன்ஸ்க்கு வந்து நல்லா இதை எஜுகேட் பண்ண, அவங்களும் புரிஞ்சுக்கிட்டு எடுத்து பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. எனக்கு கீழே டீம் உருவாக ஸ்டார்ட் ஆச்சு. 12% வந்தேன். 12% வரும்போது இன்னும் எனக்கு ஸ்ட்ரகிள் வர ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் வீட்டுக்குள்ள வரும்போது அட்டன்ஸ் நோட்டை பார்த்துட்டு கிழிச்சு அப்படி டர கிழிச்சு தூக்கி வீசிடுவார். யார்கிட்ட பேசிட்டு இருக்க, என்ன பண்ணிட்டு இருக்க, என்ன பண்ணிட்டு இருக்க, தமிழ் ஆளு கிட்ட பேசக்கூடாது அடிச்சு வெளியே கூட துரத்திருக்காரு. அப்படியெல்லாம் வந்து அதெல்லாம் கூட பண்ணிருக்கேன். அதையெல்லாம் தாண்டி கூட இல்ல என்னால பண்ண முடியும், கண்டிப்பா நான் வருவேன், இப்படி எல்லாம் நீங்க வெளியே துரத்துறா நான் போயிருவேனா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து இதெல்லாம் சாக்க வச்சு என் பையனையும் அடிப்பாரு. அதையெல்லாம் வந்து தாண்டி இல்ல நான் கண்டிப்பா பண்ணுவேன், எனக்கு எனக்கு என் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு, காசு நாளைக்கு நீங்க சொன்னீங்க 3 லட்சம் ரூபாய் கட்டி எனக்கு படிக்க வச்சிருக்க, நீ சொலையா உனக்கு கட்டி படிக்க வச்சிருக்க, ஆனா நீ யார் யார்கிட்டயோ பேசிக்கிட்டு என்னென்னமோ பண்ணிக்கிட்டு சம்பாதிக்கிற ஒத்த பைசா இன்னும் கண்ணுல காமிக்க மாட்டேங்கிற அப்படி எல்லாம் சொன்னாரு. இல்ல வரும், எப்படி வரும், எப்ப வரும், உன்னால இதுக்கு நீ படிக்காமலே வீட்டுல இருந்திருக்கலாம், உனக்கு படிக்க வச்ச பாத்தியா, என்னை எப்படி அடிச்சுக்கணும்னு எனக்கு தெரியாது அப்படி எல்லாம் சொல்லியிருக்காரு. இல்ல என்னால முடியும், நான் கண்டிப்பா பண்ணுவேன். ஒரு நாள் என் மாமனார், இது வரைக்கும் என் மாமனாருக்கு தெரியாம இருந்துச்சு. அப்போ அதுக்கப்புறம் என் மாமனார் கிட்ட ஒரு கட்டத்துக்கு மேல அவர் சொல்லிட்டாரு, இந்த மாதிரிதான் பா உன் மருமக வந்து தமிழ் ஆளுங்கிட்ட பேசிட்டு இருக்கா, இந்த மாதிரிதான் ஏதோ ஒரு பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் இதை பாருமா, இந்த பாரு தமிழ் ஆளுங்கிட்ட இந்த மாதிரி பேசிட்டு இருந்தா வீட்டுல இருக்க முடியாது, நமக்குன்னு ஒரு கலாச்சாரம் இருக்கு. இந்த ஆந்திரா சைட்ல எல்லாம் எப்படி இருக்குமோ அப்படிதான் இருக்கும். நீ என்னடானா இப்படி வந்து வெளியில போய் யாருக்கிட்ட பேசிட்டு இருக்க, என்ன இதெல்லாம் வந்து உங்க ஃப்ரெண்டுங்களா வெளியிலோட வச்சுக்கோ. அதான் காலேஜ் படிக்கும் போதே அதுதான்டா உன காலேஜ் படிக்க வைக்கிறேன்னா அன்னைக்கே தலைப்பாடு சொன்னேன், அதையும் மீறி நீ படிக்க வச்ச, எல்லாம் பண்ண, இப்ப போச்சா அப்படி இப்படின்னு அவரையும் பிரெயின் வாஷ் பண்ணி விட்டாங்க. எல்லாத்தையும் தாண்டி நான் அப்பயுமே வந்து என்னால பண்ண முடியும், ஒரு கட்டத்துக்கு மேல நான் அவர்கிட்ட சொல்லியும் புரிய வச்ச கேட்கல. அப்புறமா எங்க அப்பா அம்மாவை வர வச்சுட்டாங்க. வர வச்சு இங்க பாருங்க உங்க பொண்ணு சரியில்லை, யார் யார்கிட்டயும் பேசிட்டு இருக்கு, இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியே இல்லை. எங்க அப்பா அம்மாவுக்கு தெரியும் நான் இந்த பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு. அப்புறம் வந்து இப்பயாவது புரிஞ்சுக்கோடி, வீட்டை விட்டு அனுப்பிடுவேன்னு சொல்றாங்கடி, இப்ப எங்க அம்மா என்கிட்ட கெஞ்சுறாங்க, வேலையை விட்டுருடி, இந்த வேலை உனக்கு தேவையில்லடி, விட்டுருடி அப்படின்னா. இந்த வேலையால மட்டும்தாம்மா நம்ம இது என்னது உங்க பேரப்புள்ளியோட வாழ்க்கையை மாறும், உனக்கு தெரியாது இது காசு வரலன்னா கூட போதுடி, இதான உங்க மாமனார் மாமியார் வீட்டை விட்டு வெளியே துரத்துனா அது எப்படிமா துரத்த முடியும், நீ ஃபீல் பண்ணாதம்மா, நான் பாத்துக்கிறேன், நீ எதுவும் ஃபீல் பண்ணாம வெளியே போமா, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் அவங்கள சமாதானம் பண்ணி அனுப்பி வச்சேன். இந்த பாருமா, இன்னொரு தடவை நீ யார்கிட்ட பேசுறது தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா உன் வீட்டை விட்டு துரத்தி டைவர்ஸ் பண்ணி உன்னை துரத்திடுவேன் அப்படின்னு அப்படி கூட எனக்கு சொல்லியிருக்காங்க. அது அப்படி சரி ஓகே, நான் அதையும் தாண்டி ஓகேங்க, ஓகே ஓகே மாமா நான் பண்ணலன்னு சொல்லி நான் அப்படியே அப்போதைக்கு நான் அப்படி சொல்லி நான் சமாளிச்சுட்டேன். ஓகே மாமா நான் பண்ணல அப்படி சொல்லிட்டு, ஏன்னா அந்த பிசினஸ் விட்டியா விட்டுட்டேன் அப்படின்னு தான் சொன்னேன். சரி ஓகே, நெக்ஸ்ட் வந்து அதுக்கப்புறம் வந்து இன்னுமும் என் ஹஸ்பண்ட் வந்து டெய்லி அட்டனன்ஸ் வந்து புது நோட்டை வாங்கி அப்பயே அட்டனன்ஸ் எடுத்து நான் பண்ணிட்டு இருந்தேன். நீ இவ்வளவு பண்ணி கூட அந்த பிசினஸ் மேல அப்படி என்னடி உனக்கு பைத்தியம் அப்படின்னு.
இல்ல இதனால மட்டும்தான் உங்க லைஃப் 10,000 ரூபாய் தான் நீங்க சம்பாதிக்கிறீங்க, இன்னும் கொஞ்ச நாள் நான் இதுல கஷ்டப்பட்டேன்னா என் லைஃபே இதுல மாறும், உங்களுக்கு தெரியாதுன்னு நான் சொல்லியிருக்கேன். இல்ல இல்ல இது நீ எவ்வளவு இப்ப சொல்ற, நீ எழுதி வச்சுக்கோ, நீ எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் எவ்வளவு நீ லாக்ஸ் கணக்குல சம்பாதிச்சாலும் ஒரு 10 காசுக்கு நீ பிரயோஜனம் இல்ல, கண்டிப்பா பாரு உன்னால முடியவே முடியும். இப்ப வரைக்கும் அதான் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ வரைக்குமே அவர் உன்னால முடியாது 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 இதுதான் சொல்லிட்டு இருக்காரு. உன்னால எதுவுமே பண்ண முடியாது, நீ என்னதான் பண்ணாலும் உன்னால இது பண்ணவே முடியாது இதுதான் சொல்லிட்டு இருக்காரு. எனக்கு தெரியும் என்னால பண்ண முடியும், நான் எப்படி கண்டிப்பா முன்னேறி வந்துருவேன், எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லி நான் அடுத்த லெவல் மூவ் பண்ணி 16 வந்தேன். 16% வந்தப்போ சரி ஓகே, இதுக்கு மேலே நம்ம 16 வரதுக்கு முன்னாடி 12% இருக்கும் போதே சரவணன் சார் ஒரு இதுல சொல்லியிருந்தாரு. அதாவது நம்ம ஃபீல்டு ஒர்க் போகணும்னு சொல்லியிருந்தப்போ சரி ஓகே, ஃபீல்டு ஒர்க் போறத பத்தி நான் என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு இருப்போம். ப்ரோ என்கிட்ட சொன்னது, விசிட்டிங் கார்டு அடிங்க சிஸ்டர், விசிட்டிங் கார்டு மூலியமா நீங்க சோசியல் மீடியால பண்ணது போது நம்ம விசிட்டிங் கார்டு அடிச்சு அதுல ஐடிஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொன்னபோது சரி ஓகே பிரதர் நான் அடிக்கிறேன்னு சொல்லி அவர் எனக்கு அடிச்சு கொடுத்தாரு. அதுக்கப்புறமா நான் கொரியர் வந்துச்சு, நான் கார்டு வாங்கிட்டேன். அதுக்கப்புறமா சரி ஓகே இது எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்றது அப்புறமா சொல்லிட்டு நான் வெளியில எங்கேயாவது வெளியில போகும்போது யார்கிட்ட பார்க்கும்போது இது எப்படி தமிழாளு கிட்ட கொடுக்கறது, எப்படி யார் பேசுனா என்ன என்ன நினைப்பாங்க, எப்படி என்னன்னு நினைப்பாங்க, எனக்கு ஒண்ணும் புரியலையே அப்படின்னு நினைச்சு நான் என்னடா பண்றது, எப்படி கொடுக்கறது அப்படியே தாய்கிட்டு காடை கையில புடிச்சிட்டு தாய்கிட்டு நிப்பேன், எப்படி கொடுக்கறது, பஸ்ல போனாலும் எப்படி கொடுக்கறது அப்படியெல்லாம் நின்னு இருக்கேன். இல்ல நமக்கு ஐடிஸ் வேணும்னா நாம தான் ஏதாவது ஒண்ணு பண்ணி ஆகணும்னு நினைச்சு அப்புறமா எக்ஸிபிஷன்ல ஃபர்ஸ்ட் கொடுக்க ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் ஒரு ஃபங்க்ஷன்ல கொடுக்க ஆரம்பிச்சேன். அப்போ வரும்போது என்னோட லைஃப் லைன்ஸ் ஒருத்தர் கூட்டிட்டு 12% அவங்களையும் கூப்பிட்டுட்டு நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறமா ஓகே இதுலயும் ஒரு 5, 6, 7 ஐடிஸ் கிடைக்குது, நம்பர்ஸ் கிடைக்குது. ஆனாலும் அதுல ஒரு 5, 6 கால் வரும், அதுல ஒரு ரெண்டு பேர் ஜாயின் பண்ணுவாங்க, 2 பேர் ஜாயின் பண்ணுவாங்க. சரி ஓகே அதுக்கப்புறமா சரி ஓகே ஜாயின் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா சரி ஓகே அதுக்கப்புறமா சரி நம்ம இதெல்லாம் இப்பயும் ஐடிஸ் விழுக மாட்டேங்குதே, நெக்ஸ்ட் அடுத்து போல வீடு விட கொடுத்தா ஒரு ஐடிஸ் விழுகுமா அப்படின்னு எனக்கு ஒரு தாட் வந்தது. சரி ஓகே வீடு விட நான் ஸ்டார்ட் பண்ணேன். நான் மட்டும் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணேன். வீடு விட கொடுக்க ஸ்டார்ட் பண்ணி என்ன கஷ்டம் வந்தாலும் சரி நம்ம கொடுத்துதான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்டார்ட் பண்ணேன். அங்க போய் ஐடிஸ் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணும்போது ஒவ்வொரு வீடா நான் ஏறி ஏறி இறங்கினேன். அதுக்கப்புறம் அன்னைக்கு மட்டும் 15 கால்ஸ் எனக்கு வந்துச்சு. 15 கால்ஸ் வந்திருக்குன்னா அப்போ ஓகே இது வீடு விட கொடுக்கும்போது நிறைய ஒர்க் அவுட் ஆகும் போலயே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா என்னோட டீம் மெம்பர்ஸ் கிட்ட நான் சொன்னேன். சரி ஓகே அப்புறமா ஓகே இது நல்ல ஐடிஸ் விழுகுது, நான் பண்றதுனாலதான் நீங்க பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். சரி ஓகே அவங்களும் ஐடிஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்ணாங்க. நானும் அப்படி ஸ்டார்ட் பண்ணி நிறைய இப்போ எனக்கு டீம் நல்லா ஃபீல்டு ஒர்க்னால மட்டும்தான் இப்ப எனக்கு டீம் நல்லா க்ரோத் ஆகி வந்துட்டு இருக்கு. இப்போ வரைக்கும் நான் நல்லா அது பண்ணதுனால மட்டும்தான், அவரோட சப்போர்ட் அண்ட் கைட்னஸ் இருந்ததுனால மட்டும்தான் இப்ப நான் பிரான்ஸ் குவாலிஃபை பண்ணிருக்கேன். இவ்வளவு கஷ்டத்தை தாண்டி தான் நான் இந்த அளவுக்கு பிரான்ஸ் குவாலிஃபை பண்ணிருக்கேன். இப்ப லாஸ்டா ஒரு 2 வீக்ஸ் முன்னாடிதான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து மறுபடியும் எனக்கு போன் சொல்லியிருக்காங்க. இந்த பாருமா நீ டெம்பரவரியா இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு வந்துருன்னு சொல்லி கூப்பிட்டாங்க. இல்ல சார் என்னால முடியாது, நான் டெம்பரரியில எனக்கு இந்த ஒர்க்கே எனக்கு தேவையில்லை சார், வேணாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு நான் எழுதி கொடுத்துட்டே வந்துட்டேன். இல்ல நான் இந்த பர்மனண்டா இந்த ஜாப் கூட நான் ரிசைன் பண்ணிக்கிறேன், எனக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு லாஸ்டா ஒரு 2 வீக்ஸ் முன்னாடிதான் நான் ரிசைன் பண்ணிட்டேன். பர்மனண்டா இந்த ஒர்க்கே தேவையில்லை சார், நல்லா யோசிச்சுக்கோ, திருப்பி இந்த ஹாஸ்பிட்டல் நீ ஒர்க்கே பண்ண முடியாது, பரவாயில்ல சார் நான் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் எழுதி கொடுத்துட்டேன். ஓகே அப்படின்னா சரி ஓகேட்டு அவங்க எழுதி கூட வாங்கிக்கிட்டாங்க. சரி ஓகே நமக்கு லைஃப் எங்க சேஞ்ச் ஆகுது, நமக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கடவுள் கொடுத்த வாய்ப்பு நம்ம சின்சியரா எடுத்து பண்ணாலும் நமக்கு இங்க லைஃப் மாறுது. ஏன்னா குழந்தைங்களை பார்த்துக்கிட்டே நமக்கு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னா இதை விட ஒரு என்ன 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 வேணும்னு சொல்லிட்டு நான் இது சின்சியரா எடுத்து பண்ண ஸ்டார்ட் பண்ணதுனால இப்ப நான் பிரான்ஸ் அடிச்சிருக்கேன். அது இந்த மந்த் மட்டுமே ஃபீல்டு ஒர்க்னால எடுத்த ஐடிஸ்ல 13 கன்சல்சி பண்ணிருக்கேன். நியூ ஜாயினர்ஸ்ல 13 கன்சல்சி இந்த மந்த் மட்டுமே 13 கன்சல்சி நடந்திருக்கு என் டீம்ல. அதெல்லாம் நான் எப்படி சொல்றது, எப்படி நான் பேச கத்துக்கணும் எல்லாமே என்னோட அப்ளைன் எனக்கு சொல்லி கொடுத்ததுனாலதான், அவ்வளவு அந்த அளவுக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் கைட் பண்ணி சொல்லி கொடுத்ததுனாலதான் இந்த அளவுக்கு நான் growth ஆகி இப்ப இந்த அளவுக்கு நான் பேசியிருக்கேன். அப்படி எல்லாம் நான் கஷ்டப்பட்டு எல்லாரும் சொல்றாங்க பிரான்ஸ் குவாலிஃபை பண்றது அவ்வளவு இது என்னது எவ்வளவு இது இவங்க பாட்டுக்கு வந்துட்டாங்க. இப்ப லாஸ்டா ஒரு சிஸ்டர் கூட சொன்னாங்க, அவ்வளவு கஷ்டத்தை தாண்டிதான் ஒவ்வொருத்தருமே வராங்க, எல்லாருமே கஷ்டப்பட்டுதான் என்னால பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நான் அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுதான் இங்க வந்திருக்கேன். ஏன்னா இவ்வளவு சில பேர் எங்களால பண்ண முடியாது, நிறைய லேடிஸ் எல்லாம் இப்ப பாத்துட்டு இருக்கேன், பண்ண முடியாது பண்ணவே முடியாது நிறைய பேர் வாய்ப்பை விட்டுட்டு போயிடுறாங்க. ஹஸ்பண்ட் என் டீம்ல நிறைய அந்த மாதிரி ஐடிஸ் போயிருக்கு, உன்னால பண்ண முடியாது
நீ வந்து எதுக்குமே இது இல்ல, ஹஸ்பண்ட் சொல்றாங்க, ஹஸ்பண்ட் வேண்டான்றாங்க, இவங்க வேண்டான்றாங்க, அவங்க வேண்டான்றாங்க சொன்னதுனால அப்படியே விட்டுட்டு போயிடுறாங்க. அந்த மாதிரி எல்லாம் விடாம நீங்க விடாமுயற்சியா நீங்க ஒர்க் பண்ணி கன்சிஸ்டன்சியா ஒர்க் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்க லைஃப் சேஞ்ச் ஆயிரும். இந்த 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 மந்த் நான் பிரான்ஸ் குவாலிஃபை பண்ணீங்க. ஜஸ்ட் இன்னும் 3 monthsல கண்டிப்பா